பரசுராம பரசுராம ஜமதக்னி ராமா பரசுராம பரசுராம ரேணுகாராமா. எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னோனையுமே உங்களுக்கெல்லாம் ஞாபகம் வரக்கூடியது கிரிவலம். இன்றைக்கு தினந்தோறும் கிரிவலம் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. அந்த திருவண்ணாமலையில் அடிப்பிரதர்சனம், திருவண்ணாமலையவே நம்பி வாழக்கூடியவர்கள். திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னால் எவ்வளவோ நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கிரிவலம் அப்படிங்கிறது யார் தொடங்கினாங்க? இது இந்த ரமண மகரிஷி. இந்த ரமண மகரிஷி என்ன பண்ணுவார் அப்படின்னா, கிரிவலம் அப்படிங்கிறது ஒரு நாளில் போக மாட்டார். எப்பொழுதுமே ஒரு நாளில் கிரிவலம் போனதாக சரித்திரமே கிடையாது அவர்கிட்ட. பெரிய பெரிய மகான்கள்லாம் வாழ்ந்த இடம் அந்த இடம். நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. ஏன்னா இன்னைக்கு நீங்கெல்லாம் கிரிவலம் போறீங்க, நிறைய பேர் போறீங்க கிரிவலம் அப்படின்னு சொல்லிட்டு. கையில் வேர்க்கடலை எதையாவது ஒரு உண்ணுகின்ற ஒரு பொருட்கள் அதை எடுத்துக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே பொறுமையா நடந்து போறது. அப்படி இல்லைனாக்க அந்த கதைகள், இன்னைக்கு என்னென்ன கதைகள் இருக்கு, சில பேர் சீரியல் பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு கூட போயிட்டு இருக்கிறாங்க, அதை கூட பார்க்குறோம். இதெல்லாம் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா கிரிவலம் அப்படிங்கிறது உள்ள தூய்மையும் உடல் தூய்மையும் கொடுக்கக்கூடியது. இது என்ன உள்ள தூய்மை, உடல் தூய்மை? உடல் தூய்மை அப்படின்னா நீங்க குளிச்சுட்டு கிரிவலத்தில் போறீங்க, மலையே சிவனாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் அண்ணாமலையார். அவரை சுற்றி வருகின்ற பொழுது 8 திக்கிலும் லிங்கங்கள் இருக்கிறது. இதுல ஒரு பவர் இருக்கு, கிரியேட்டிவ் பவர் இருக்கு. இந்த பவர் உங்க மேல படுது, மூலிகை காற்றுகள் உங்க மேல படுது, மலையிலிருந்து வரக்கூடிய மூலிகை காற்று உங்க மேல படுது, உடம்பு சுத்தமாகுது. அப்படி உடம்பு சுத்தமாகிற பொழுது நீங்க மனதளவில் சுத்தமாக வேண்டுமா? உள்ள தூய்மை வேண்டாமா? அப்ப உள்ள தூய்மை வேண்டும் என்றால் நமச்சிவாய மந்திரத்தை நீங்கள் கூறிக்கொண்டே செல்ல வேண்டும். இந்த நமச்சிவாய மந்திரத்திற்கு இணையான மந்திரம் இல்லை என்று எல்லாரும் சொல்லியிருக்காங்க. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. வேதத்திலேயே இந்த 4 மந்திரம் தான் இருக்கு, நமச்சிவாயம் தான் இருக்கு. நமச்சிவாயத்தை வைத்துத்தான் 63 நாயன்மார்களும் இறைவனை பார்த்தார்கள். கிரிவலம் செல்பவர்கள் நீங்கள் மட்டுமல்லாமல் உங்களோடு செல்கின்றவர்களையும் பாதிப்புக்குள்ளாக்காதீர்கள். ஏன்னா நீங்க கதை பேசிக்கிட்டு போற பொழுது ஒரு சிவபெருமானுடைய தேவாரத்தையோ நமச்சிவாய மந்திரத்தையோ சொல்லிக்கொண்டு செல்லுகின்றவருடைய கவனம் திசை திரும்பிவிடும், அந்த பாவமும் உங்களுக்கு சேர்ந்துடும். இந்த கிரிவல பாதையில் நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. அதில் ஒரு நிகழ்வு, அதாவது நான் ரமணரை பத்தி முதல்ல சொன்னேன். ரமணர் என்ன பண்ணுவார்னா, கொஞ்சம் தூரம் நடந்து போவார், ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போவார், அங்கே போய் தங்கிடுவார். திரும்ப 2 நாள் தங்கிட்டு திரும்ப கொஞ்சம் தூரம் நடந்து போவார். இப்படித்தான் ரமணர் கிரிவலம் சுற்றி வருவார். அந்த மாதிரி மகான்கள் நடந்த இடம், வாழுகின்ற மகான்களும் வாழ்ந்த மகான்களும் என எத்தனை மகான்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட உன்னதமான மலை இந்த திருவண்ணாமலை. இந்த கிரிவலம் அப்படிங்கிறது இமயமலையை கூட சுத்தி வந்திருக்கிறாங்க, கிரிவலம் வந்திருக்கிறாங்க. அந்த இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சிவன் கோயில் எல்லாம் பௌர்ணமி அன்னைக்கு சுற்றி வராங்க.
ஆனாலும் இந்த அண்ணாமலையார் கிரிவலம், திருவண்ணாமலை கிரிவலம் அப்படிங்கிறது மிக சிறப்புடையதாக இருக்கிறது. நிறைய சித்தர்களும் மகான்களும் அங்கே சமாதியாக இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சமாதியில் இன்றளவும் நிறைய பேர் அந்த அண்ணாமலையாரை தரிசனம் செய்வதற்காக காத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த கிரிவலத்தை வலம் வருகின்ற பொழுது நீங்களும் உன்னதமாக உடல் தூய்மையோடு உள்ள தூய்மையோடு சிவனை தியானித்து கொண்டு வலம் பெற வேண்டும் என்று அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.